வாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான பயணத்துக்கு போக போறோம். எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம் தெரியுமா? உங்க சமையலறையில இருக்கிற ஒரு சாதாரண விஷயத்துல இருந்து தான். நம்ம வீட்ல ஸ்டவ் பத்த வைக்கிறோமே அந்த கேஸ், அது நிஜமாவே எங்க இருந்து வருதுன்னு நாம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? அதுக்கு பின்னாடி ஒரு அம்பஞ்ச பெரிய கதை இருக்கு. சரி வாங்க, அந்த கதையை நாம இப்ப பார்க்கலாம். ஒரு சின்ன கேஸ் மூலக்கூறோட சேர்ந்து நாமளும் ஒரு பெரிய பயணம் போக போறோம். ஆழ்கடல்ல இருந்து ஆரம்பிச்சு உங்க வீடு வரைக்கும். நம்மளோட பயணம் கடலுக்கு அடியில மறைஞ்சிருக்கிற ஒரு புதையலை தேடுறதுல இருந்து தான் தொடங்குது. அதாவது இந்த இயற்கை எரிவாயுங்கிறது பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த கடல் உயிரினங்களும் தாவரங்களும் மட்கி போய் பூமிக்கு அடியில அதிக வெப்பத்தாலையும் அழுத்தத்தாலையும் உருவான ஒரு விஷயம். இது ஒரு புதைப்படிவ எரிபொருள். சரி, விஞ்ஞானிகள் இந்த எரிவாயு புதையலை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா? இது நிஜமாவே ஒரு புதையல் வேட்டை மாதிரி தான். முதல்ல கடலுக்கு அடியில ஸ்பெஷல் கருவிகளை வச்சு சர்வே பண்ணுவாங்க. அப்புறம் நில அதிர்வு அலைகளை கடலுக்கு அடியில அனுப்பி பாறை இடுக்குகள்ல எங்க கேஸ் மாட்டி இருக்குன்னு துல்லியமா கண்டுபிடிப்பாங்க. இந்த எரிவாயு இருப்புக்கள்லாம் சாதாரணமா கடலுக்கு அடியில சுமார் 4000 மீட்டர் ஆழத்துல இருக்குமா. அதாவது கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் ஆழம். நினைச்சு பாருங்க, அவ்வளவு ஆழத்துல வேலை செய்யறது எவ்வளவு பெரிய இன்ஜினியரிங் சவால்னு. கேஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாலும் அதை வெளியே எடுக்கிற கஷ்டமான வேலை ஆரம்பிக்கும். கடலுக்கு நடுவுலையே பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் கட்டி நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் அவங்க குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு மாச கணக்கில் அங்கேயே தங்கி ராத்திரி பகலா வேலை செய்வாங்க. இப்போ பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்க தான் ஒரு பெரிய சயின்ஸ் மேஜிக்கே நடக்க போகுது. கடல்ல இருந்து எடுத்த காசை நாம அப்படியே பயன்படுத்த முடியாது. அதுல தண்ணி, கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர்னு நிறைய தேவையில்லாத விஷயங்கள் கலந்துருக்கும். அதனால அது ஒரு பெரிய சுத்திகரிப்பு ஆலைக்கு அனுப்பி அங்க இருக்கிற மிஷின்ஸ் மூலமா இந்த அசுத்தத்தை எல்லாம் நீக்கி பியூரான மீத்தேன் காசா மாத்துறாங்க. இப்போதான் நம்ம பயணத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு அறிவியல் அதிசயம் நடக்க போகுது. அந்த சுத்தமான எரிவாயுவை திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவா, அதாவது எல்என்ஜியா மாத்த போறாங்க. இந்த ஒப்பீட பாருங்களே, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. வாயு நிலையில ஒரு பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியத்தையே நிரப்பக்கூடிய கேஸை அதை திரவமா மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன டேங்க்ல அடங்கிடுது. இதனால தான் அதை டிரான்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு கேஸை திரவமா மாத்தணும்னா அதை -162°C அளவுக்கு குளிர் ஊட்டணும். அப்பாப்பா, நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? இந்த அளவுக்கு குளிர்ல இரும்பு மாதிரி உலோகங்கள் கூட சில நொடியில உடைஞ்சு போயிடும். ஆக ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். எரிவாயு திரவமா மாறும்போது அதோட அளவு 600 மடங்கு சுருங்கிடுது. இது இந்த ப்ராசஸ் எவ்வளோ திறமையானதுங்கிறத காட்டுது பாருங்க. சரி, இப்போ இந்த திரவ கேஸ் என்ன ஆகுது? அது பெரிய பெரிய கப்பல்கள்ல ஏறி உலகத்தையே சுத்தி வரப்போகுது. திரவமாக்கப்பட்ட இந்த எரிவாயுவை ரொம்ப ஸ்பெஷலா டிசைன் பண்ண வெப்பம் உள்ள போகாத பெரிய கண்டெய்னர்ஸ் இருக்கிற கப்பல்கள்ல ஏத்துறாங்க. இந்த லிக்விட கப்பல்ல ஏத்துறதுக்கே சுமார் 12 இருந்து 24 மணி நேரம் ஆகுமா. ஏன்னா ரொம்ப மெதுவா ஜாக்கிரதையா கையாள வேண்டிய விஷயம் இது. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கப்பலோட விலை மட்டுமே $200 மில்லியன் அதிகமாம். இதுவே உலகளவுல இந்த எல்என்ஜி தொழில் எவ்வளவு பெரியதுன்னு நமக்கு காட்டுது. கப்பல் கிளம்புனதுக்கு அப்புறமும் வேலை முடியல. சுமார் 7 இருந்து 10 நாள் வரைக்கும் நடக்கிற இந்த பயணத்துல கப்பல்ல இருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொரு டேங்கோட வெப்பநிலையையும் அழுத்தத்தையும் 24 மணி நேரமும் கண் கொட்டாம கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம மூலக்கூறோட பயணம் அதோட கடைசி கட்டத்தை நெருங்கிடுச்சு. துறைமுகத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு அந்த கேஸ் எப்படி வந்து சேருதுன்னு பாப்போம். கப்பல் கரைக்கு வந்ததும் எல்என்ஜிய அங்க இருக்கிற பெரிய சேமிப்பு தொட்டிகளுக்கு மாத்துவாங்க. அதுக்கப்புறம் அது திரும்பவும் கேஸா மாத்துறதுக்காக ரீகேசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு முறைப்படி மெதுவா சூடுபடுத்துவாங்க. வாயுவா மாறினதும் பூமிக்கு அடியில இருக்கிற பைப்லைன் நெட்வொர்க் மூலமா நாடு முழுக்க அனுப்புவாங்க. கடைசியா நீங்க உங்க வீட்டு ஸ்டவ்வை பத்த வைக்கும் போது வர்ற அந்த நீல நிற நெருப்பு, அதுதான் பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு ஆயிரக்கணக்கான மக்களோட கடின உழைப்பால சாத்தியமான ஒரு நீண்ட பயணத்தோட கடைசி புள்ளி. இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். பல மில்லியன் வருஷத்துல உருவான இந்த இயற்கை வளத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்களோட உழைப்பால நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறாங்க. இதை நாம கண்டிப்பா வீணாக்காம சேமிக்கணும். இப்போ இந்த முழு பயணத்தை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. விலை மதிக்க முடியாத இந்த வளத்தை நாம இன்னும் எப்படி சரியா பயன்படுத்தலாம், எப்படி இன்னும் அதிகமா மதிக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.